ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஃப்ரீ ரெசின் ஆர்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு கிளாஸாக ரெசின் ஆர்ட்டுக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் ரெசின் ஆர்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ரெசின் ஆர்ட் அப்படின்ற கிராஃப்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நம்மளோட மெமரபிள்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்போம். அதை வந்து அப்படியே நம்ம போடாமல் அது ஒரு ஷோ பீஸாக மாற்றுறதுக்கு தான் இந்த ரெசின் ஆர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வெட்டிங்க்கு வச்சுருக்கிறது, நம்ம குழந்தைங்களோடது, இல்லை ப்ரப்போசல் டைமில் கொடுத்தது, இல்லை ஒருத்தவங்களோட ஞாபகமாக நம்ம ஒரு சில பொருளெல்லாம் வச்சுருப்போம். அதெல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ரெசின் ஆர்ட்டாக வந்து ஷோ பீஸ் வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கு தான் இதெல்லாமே. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பேசிக்காக வந்து மோல்டு, ரெசின் ஹார்ட்னர், ரெசின் செயின், கீ செயின்லாம் பண்ணுறதுக்கு கீ ரிங்ஸ் எல்லாம் தேவை. அதெல்லாம் தான் என்னென்னன்றதை பார்க்கலாம். இதெல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்க மெட்டீரியல்ஸ். ஒன்றா பார்க்கலாம். இது வந்து ரெசின் 2:1 ரேஷியோவில் நான் வந்து ரெசின் வாங்கியிருக்கேன். 2:1ன்னா ரெசின் வந்து 2 பங்குன்னா அதுக்கான ஹார்ட்னர் வந்து 1 பங்காக இருக்கணும். இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் வந்து 300 கிராமுக்கு வாங்கியிருக்கேன். 300 கிராம்னா 100 கிராம் வந்து ஹார்ட்னரும் 200 கிராம் வந்து ரெசினும் கொடுப்பாங்க. அவங்களே வந்து ஹாஃப் தான் கொடுப்பாங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தென் சில்வர் ஃப்ளேக்ஸும் கோல்டு ஃப்ளேக்ஸும் வாங்கியிருக்கேன். தென் ஒரு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது டெக்கரேஷனுக்காக இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக வாங்கியிருக்கேன். தென் இது வந்து செயின் ரிங்ஸ், கீ செயினில் மாட்டோம் இல்லையா, அதில் வந்து கோல்டு ரிங்ஸ் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும்னு இது வந்து ஐபின். இதுவுமே வந்து நம்ம கீ செயினில் போடுறதுக்கு தான். இது வந்து டிபர் ரிங் டூல். இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஃபினிஷிங்காக யூஸ் பண்ணுறது. தென் இது வந்து மார்க்கர்ஸ். நம்ம இதுவுமே வந்து ரெசின் ஆர்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து 0.71. தென் இது வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக மார்க்கர். இது வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுற ஆர்ட் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் ஷைன் கொடுக்கும். இது வந்து ஷைன். இதுவுமே நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அடுத்தது மோல்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய மோல்டு வாங்கியிருக்கோம். இப்போ வந்து அகேட் மோல்டு, ரவுண்ட் மோல்டு, ஹார்ட் மோல்டு, ஸ்கொயர் இதெல்லாம் இருக்குது. இது வந்து உட்டன் ஸ்டாண்டும் வாங்கியிருக்கோம். இந்த உட்டன் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், அதை விட ஒர்த்தாக இருக்குது. ப்ரைஸை விட குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்ல ஃபினிஷிங்லேயும் இருக்குது உட்டன் ஸ்டாண்டு. தென் மோல்டெல்லாம் பாருங்கள். மோல்டும் நல்ல குவாலிட்டி தான். ரேட்டுமே வந்து நல்ல கம்மி ரேட்டு தான். நம்ம 6 inches, 8 inches, 10 inchஸில் தான் வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குது குவாலிட்டி எல்லாமே. அகேட்டு, ஹார்ட்டு, நமக்கு நிறைய டிசைன்ஸில் இருக்குது. நான் வந்து பர்டிகுலராக கொஞ்சம் டிசைன்ஸ் தான் வாங்கியிருக்கேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பர்னு சொல்லலாம். இது எங்கே வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. இது கீ செயினில் எக்ஸ்ட்ரா அந்த ஹேங்கிங்க்கு கொடுக்கலாம், இயரிங்ஸ்க்கு பண்ணலாம், நல்லா இருக்கும். இதெல்லாமே வந்து இது வந்து நம்பர் ஆல்ஃபபெட் மோல்டு. கீ செயின்ஸில் வந்து ஆல்ஃபபெட்ஸ்க்கு வேணும்னா நம்ம இந்த மோல்டு யூஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். இது வந்து ஹார்ட் டிசைன்லேயே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஹார்ட் இருக்கு. சேம் இல்லாமல் சைஸஸ் வேரி ஆகும், ஃபினிஷிங்கும் வேரியாக இருக்கும். இது வந்து கார்க் லைட். எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ரேட் ரொம்ப கம்மி தான். நம்ம இது கேக்ஸ்க்குமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் ஆன்லைனில் செப்ரேட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது என்னென்ன வாங்கினேன், எங்கே வாங்கினன்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பபிள் பஸ்டர். இது வந்து ரெசின் ஆர்ட் ரெடி பண்ணும்போது அதில் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து உடைக்கிறதுக்காக தான் இந்த ரெசின் பபிள் பஸ்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மைக்கா பவுடர். இது வந்து நம்ம ரெசின் ஆர்ட் பண்ணும்போது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் ஷைனிங் எஃபெக்டோடு இருக்கிறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கிளிட்டர் ஒர்க்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நம்ம ரெசின் ஆர்ட் ஃப்ரேம்லேயும் கீ செயின்ஸ்லையுமே யூஸ் பண்ணுவோம்.
இப்போ நம்ம பார்த்த பேசிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படிலாம் ரெசின் ஆர்ட் பண்ணலான்றத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.